சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு நந்தினி விஸ்வரூபம் எடுக்கும்னு பார்வதி அம்மா சொன்னாங்களே. நந்தினியால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது தெய்வமே. இது என்ன சோதனை? சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு அரண்மனையில துர்மரணம் நடக்க போகுதா? உயிர் பலி விழப்போகுதா? கருப்பா, இந்த அசம்பாவிதத்தை தடுக்கணுமே. சூரிய கிரகண அமாவாசை அன்று தேவசேனாவை உயிர் காணிக்கை கொடுத்தே ஆக வேண்டும். தேவசேனா, தேவசேனா, நந்தினி விஸ்வரூபம் எடுப்பா. இயற்கையை மீறி உன்னால எதுவும் செய்ய முடியலனாலும் கங்காவுக்காக ஏதாவது ஒரு வழியில நீ காப்பாத்தி தான் ஆகணும். இதுவும் சேய நாயகியோட கோரிக்கை. இதை நீ நிறைவேற்றியே ஆகணும். இன்னைக்கு சூரிய கிரகணம் இருக்கு. கிரகணத்தப்ப வெளியில போறது நல்லதில்ல. நீ எங்கேயும் போக கூடாது. ஐயோ, நாங்க சூரிய கிரகணத்தை பார்க்க தான் போறோம். இன்னைக்கு போலனா சூரிய கிரகணத்தை என்னைக்கும் பார்க்க முடியாது. அத பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை அனுப்புறதா இல்ல. நான் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறேன். போ. என்ன, அவர்கிட்ட போய் நீ டிராமா போட போறியா? நான் சொல்றத மீறி உங்க அப்பா உன்னை அனுப்பிடுவாரா? அப்பா நீ சொல்றத கேக்குறாரா இல்ல நான் சொல்றத கேக்குறாரான்னு பார்க்கலாமா? என்ன பிரச்சனை? அம்மாக்கும் பொண்ணுக்கும் காலையிலேயே ஆர்குமெண்ட்? அப்பா, ஸ்கூல்ல சூரிய கிரகணத்தை பார்க்கிறதுக்கு பிர்லா கோளரங்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா கங்கா விட மாட்டேங்கறா. அவ ஆசைப்பட்டுட்டா, போயிட்டு வரட்டுமே. இன்னைக்கு அவளை அனுப்புறது எனக்கு சரியா படலங்க. இவளை அனுப்ப வேண்டாங்க. நாம ஒரு நாள் தனியா கூட்டிட்டு போய் காட்டிட்டு வருவோம். எல்லாரும் போறப்போ இவ போகாம இருந்தா எப்படி? போயிட்டு வரட்டும். ஐயோ, நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இவளை அனுப்ப எனக்கு பயமா இருக்குங்க. நீ தேவையில்லாம பயப்படாத, அவ போகட்டும். நீ போயிட்டு வா தேவசேனா. இவளை கெடுக்கிறதே நீங்க தான். எப்படியோ போங்க. இரு, நான் போய் உனக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். சொல்லுங்கப்பா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்கல்ல பரமேஸ்வரி மிஸ், அவங்க உனக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கறாங்க? அவங்க எந்த சப்ஜெக்டும் எடுக்கல.
அவங்க டீச்சர் இல்லப்பா, டீச்சர் மாதிரி. ஆனா நான் கிரவுண்ட்ல இருக்கிறப்போ அடிக்கடி வந்து பேசிட்டு போவாங்க. ஏன் கேக்குறீங்க? ஆ, அவங்க இந்த ட்ரிப்புக்கு வராங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் மட்டும் தான் வருவாங்க. அவங்க வருவாங்களான்னு தெரியல, ஆனா எனக்காக வந்தாலும் வருவாங்க. தேவசேனா, நான் சொல்ல நீ கேட்காம போற. பரவாயில்ல, இந்தா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன். ஆனா போற இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன? சாரி கங்கா, உன் பேச்சை மீறி போறேன்னு கோச்சிக்காத. ஆஹா, ஐஸ் வச்சது போதும். வா கிளம்பு. பாய் பா. பாய். நாமளும் தேவசேனாவுக்கு தெரியாம பிர்லா கோளரங்கத்துக்கு போய் பார்வதி வந்தாங்கன்னா அவங்க கிட்ட பேசணும். பாய் கங்கா. பாய். உன்னால் தான் என் எண்ணம் நிறைவேறப் போகிறது. ஹலோ சார், நான் தேவசேனாவோட கிளாஸ் டீச்சர் பேசுறேன். சொல்லுங்க. ஸ்கூல் ட்ரிப் போக எல்லா குழந்தைங்களும் வந்துட்டாங்க. தேவசேனா மட்டும் இன்னும் வரல. நாங்க இன்னும் கிளம்பாம தேவசேனாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ இந்த ட்ரிப்புக்கு வராளா இல்லையா? இன்னும் வரலையா? தேவசேனா என்ன ஸ்கூலுக்கு வரவே இல்லையே சார். அவ எப்போ கிளம்பிட்டாளே? ஆனா இங்க இன்னும் வரலையே. சரி, நான் என்னன்னு போய் பாக்குறேன். நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், போங்க. சரிங்க சார். என்னாச்சுங்க? தேவசேனா ஸ்கூலுக்கு வரலங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? தேவசேனா ஸ்கூலுக்கு போகலையா? அவளுக்கு என்ன ஆச்சு? என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. டென்ஷன் ஆகாத, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. இதுக்குதான் போக வேண்டாம்னு சொன்னேன். இப்ப நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? கவலைப்படாத கங்கா, அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவ வந்துருவா, நீ தைரியமா இரு கங்கா. எப்படி தைரியமா இருக்க முடியும்? இப்பதான் அவளுக்கு பிட்ச் வந்து சீரியஸா இருந்து பொழைச்சு எந்திரிச்சு வந்திருக்கா. அவளுக்கு நேரமே சரியில்லாம இருக்கு. அவளை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. தேவசேனா, ஐயோ, தேவசேனா, தேவசேனா எங்க போயிருப்பா? ஐயோ, அவளை காணுமே. தேவசேனா, உன் குழந்தையையும் நீ காப்பாத்த நினைக்கிற உன் குடும்பத்தையும் மொத்தமா அழிக்க போற. அப்போ அந்த சாமுண்டி தான் தேவசேனாவை காணிக்க கொடுக்கறதுக்காக தூக்கிட்டு போயிருப்பான். தேவசேனாவை அவ
பண்றதுக்குள்ள நாம உடனே காப்பாத்தி ஆகணும். ஆனா அவன் எங்க இருக்காரு தெரியலையே. கருப்பா, அன்னைக்கு நீதான் தேவசேனாவை ஆபத்துல இருந்து காப்பாத்துன. இப்போ அந்த சாமண்டி எங்க இருக்கான்னு மட்டும் காட்டு. நான் போய் அவளை காப்பாத்துறேன். குகைநாச்சியே, முழு சூரிய கிரகண நேரத்தில் இந்த குழந்தையை குருவுக்கு காணிக்கை கொடுத்தால் மிகப்பெரிய சக்தியாக இந்த உலகத்தில் நான் அவதரிப்பேன். அதற்கு இன்னும் சிறிது நேரமே உள்ளது. அதுவரையில் குகை நாச்சிக்கு பூஜை செய்ய வேண்டும். அதை எடு. குகை நாச்சியே வாழ்க. வேண்டாம் சாமுண்டி, என் குழந்தையை விட்டு. உன் குழந்தைய எனக்கு தெரியாம எடுத்துட்டு போக விட்டுருவேனா? கண்ணு முன்னாடியே காணிக்க கொடுக்கறேன், இருந்து பாரு. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. உன்னை காணிக்க கொடுக்க நான் விட மாட்டேன். இது ஏன் இடம், குகை நாச்சி கோட்டை. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இந்த இடத்துல அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. உனக்கு வேணும்னா இடத்துக்கு இடம் சக்தி மாறலாம். ஆனா எல்லா இடத்துலயும் தாய்ப்பாசம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என் குழந்தையை நான் காப்பாத்தாம விட மாட்டேன். முதல்ல உன்னை காப்பாத்திக்க முடியுதான்னு பாரு. என்னையே எதிர்த்து நின்னல, அதான் ஏற்கனவே போட்டோல வச்சு கட்டின மாதிரி இப்ப இந்த வேரோட வச்சு கட்டி இருக்க. நீ என்ன திமிருனாலும் வெளியில வர முடியாது.
அந்த அளவுக்கு உன்னை கட்டி இருக்கேன். என்ன என்ன வேணாலும் பண்ணு, என் குழந்தை எதுவும் பண்ணிடாது. அவ வாழ வேண்டியவ. உன்னை கெஞ்சி கேட்கிற, அவளை விட்டு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ உன் குழந்தைய பறி கொடுப்ப. அத உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ. அத உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ. வேண்டாம், என் குழந்தை எதுவும் பண்ணிடாது. அவ உன் கூட விளையாடின குழந்தை, நீ அவ உயிரோட விளையாடாத. தேவசேனா, 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 குமார், 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 சார் குமார், சார் மூஞ்சில தண்ணி தெளிங்க சார். தண்ணி. குமார், குமார், என்னாச்சு? தேவசேனா எங்க? ஐயா, திடீர்னு ஒரு கருப்பு துணி வந்து கார் கண்ணாடியில விழுந்துருச்சியா. வண்டி ஸ்கிட் ஆகி மரத்துல மோதிடுச்சியா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலீங்க. நான் மயங்கிட்டேயா. தேவசேனா சார், இந்த கார்ல ஒரு குழந்தை வந்துச்சு, யாராவது பாத்தீங்களா? சார் இல்ல சார், நாங்க வரும்போது இவர் மட்டும் தான் சார் மயங்கி கிடந்தாரு. ஏப்பா போலீஸுக்கு ஃபோன் பண்ணியாச்சா இல்லையா? கங்கா வார்த்தையை மீறி நம்ம தேவசேனாவை அனுப்பி வச்சது தப்பா போச்சே. மெதுவா 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 மெதுவா. ஹலோ, என்னங்க, தேவசேனாவை பாத்துட்டீங்களா? அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. தேவசேனா போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கங்கா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? தேவசேனாவுக்கு என்ன ஆச்சு? தேவசேனாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தேவசேனா கார்லயும் இல்ல. கார்ல இல்லனா அவ எங்க போயிருப்பா? யாருங்க அவளை கூட்டிட்டு போயிருப்பா? எனக்கு அந்த பரமேஸ்வரி மிஸ் மேல தான் சந்தேகமா இருக்கு. என்ன சொல்றீங்க? நம்ம வீட்டு வாசல்ல அப்பா ஒரு அம்மாவோட போட்டோவை எரிச்சாருல, அவங்க பேரு பார்வதி. அவங்களுக்கும் அப்பாவுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த பார்வதி தான் பரமேஸ்வரிங்கிற பேர்ல தேவசேனாவோட பழகிட்டு இருக்காங்க. அவங்க தான் தேவசேனாவை கூட்டிட்டு போயிருக்கணும். நீ பதட்டப்படாத, நான் எப்படியாவது தேவசேனாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அருண், சொல்லுப்பா. அப்பா எங்க இருக்கீங்க? ஆபீஸ்ல தான் இருக்கேன். அங்கே இருங்க, நான் வந்துட்டே இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அருண், சொல்லுங்க. அப்பா, தேவசேனா போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. கார்ல டிரைவர் இருக்காராம்ப்பா, ஆனா தேவசேனா எங்க போனான்னு தெரியலையாம்ப்பா. உங்க மேல இருக்க ஆத்திரத்துல அந்த பார்வதி அம்மா தான் தேவசேனாவை கூட்டிட்டு போயிருப்பாங்கன்னு தோணுது. தேவசேனாவுக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ள அவளை காப்பாத்தணும். தேவசேனாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க புள்ள கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். நீங்க மறைச்சு வச்சிருக்க ரகசியம் அத்தனையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். நீங்க சேர்த்து வச்சிருக்க பகையால பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. தேவசேனா காணாம போயிருக்கிறது அதுக்கான அறிகுறிதான். இத சாதாரணமா எடுத்துக்க முடியாதுப்பா. இதுக்கு மேல பிரச்சனை வர்றதுக்குள்ள காலச்சக்கரங்களை திருப்பி ஒப்படைக்க பாருங்க. கங்கா, அப்பா. அருண், தேவசேனா போன கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கங்கா போன் பண்ணாலே. தேவசேனாவுக்கு என்னாச்சு? அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் அந்த பார்வதிக்கும் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க.
அன்னைக்கு வீட்ல இருந்த பார்வதி போட்டோவை எரிச்சிங்க. ஃபேக்டரியில தீ விபத்து நடந்துச்சு. இப்ப அந்த அம்மாவே வீட்டுக்கு வந்தாங்க. தேவசேனா வேற காணாம போயிருக்கா. நமக்கே தெரியாம பரமேஸ்வரிங்கிற பேர்ல அவங்க தேவசேனாவோட பழகி இருக்காங்க. தேவசேனாவை வச்சு உங்களை பழி வாங்க திட்டம் போட்டிருக்காங்க. அவங்க நினைச்சது பண்ணாம விட மாட்டாங்க. அவங்க ஏதாவது பண்றதுக்குள்ள நாம பரிகாரம் பண்ணி ஆகணும். நீங்க எதையும் மறைக்காம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. நான் தான் நடந்தது அன்னைக்கே சொல்லிட்டேனேப்பா. அன்னைக்கு சொன்னது பச்சை பொய்ப்பா. என்ன நம்ப வைக்கிறதுக்காக சொன்ன கட்டு கதைப்பா. நீங்க சொல்றத நான் நம்புறதா இல்ல. வேற ஏதோ நடந்திருக்கு. நீங்க அதை என்கிட்ட மறைக்க நினைக்கிறீங்க. நீங்க பண்ண தப்பால அன்னைக்கு கங்கா மேல கொலை பழி விழுந்துச்சு. ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்தா. இன்னைக்கு தேவசேனா காணாம போயிருக்கா. நீங்க சேர்த்த பகை என்ன பாதிக்குது? நான் நிம்மதியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உண்மையை சொல்லுங்க. அப்பதான் ஏன் இடத்துல இருந்து நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ண முடியும். உங்க பேத்தி காணாம போன நிலைமையிலையும் உங்களுக்கு உண்மையை சொல்ற மனசு வரலன்னா நடந்தது பெரிய பிரச்சனைங்கிறது மட்டும் எனக்கு தெரியுதுப்பா. அத நீங்க சொல்லலைனாலும் நானே கண்டுபிடிக்கிறேன். குழந்தை கூப்பிட்டான்னு வந்தேன். திரும்பி வருவேன். தேவசேனாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் உங்க புள்ள கிட்ட நான் எதையும் மறைக்க மாட்டேன். அத நீங்க சொல்லலைனாலும் நானே கண்டுபிடிக்கிறேன். திரும்பி வருவேன். நான் எதையும் மறைக்க மாட்டேன். நானே கண்டுபிடிக்கிறேன்.